लाल सर, लाल सर, लाल सर ரொம்ப எமோஷனலாக இருக்குது. ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். பொதுவாகவே என்னோட படங்களுக்கு கேரளா பெரிய சப்போர்ட் பண்ணும். மாரி செல்வராஜ் ஒரு படம் எடுத்தால் அதை நம்பி பார்ப்பாங்க. தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு நீ நம்புகிறாங்களோ அதே அளவுக்கு கேரளாவிலையும் நம்புவாங்க, இந்தியாவிலையும் நம்புவாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரே காரணம், நம்ம செய்கிற வேலையை, அந்த சினிமா வெறுமன பொழுதுபோக்கு கிடையாது, அது மக்களுக்கானது, மக்களோட வாழ்க்கைக்கானது, வாழ்வியல் முறை சார்ந்தது அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு சித்தாந்தம் இருக்கிறதுனால தான் இது சாத்தியமாகுது. என்னோட 5வது படம், என்னோட 5வது படமாக பைசன் காலமாடன். நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு நான் பார்த்துட்டே இருந்தேன் பின்னாடி உட்காந்து. நீங்கள் எங்கெங்கே கிளாப் பண்ணீங்க அப்படின்னு நான் பார்த்தேன். அது எல்லாமே, அந்த கிளாப் பண்ண இடம் எல்லாமே சாதாரணமாக என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப நெஞ்சு முட்டி எழுதுவாங்கல்ல டைலாக், இன்னைக்கு மேலே என்னடா சொல்கிறது இவங்ககிட்ட அப்படின்னு எழுதுவாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல தான் நீங்கள் கிளாப் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த கதையை சொல்ல முடியுமா, இந்த படத்தை எடுக்க முடியுமா, தமிழ்நாட்டில் ஒத்துக்குவாங்களா, இந்த படம் எடுத்தால் பிரச்சனை ஆகிடும் அப்படி இப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்டை வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாங்க. இந்த கதை நான் சொல்லும் போது எல்லாம் பயந்தாங்க. அப்போ நான் நம்பினேன், என்னோட ஆர்ட் ஃபார்மை நம்பினேன், எனக்குள்ள அரசியல் நம்பினேன், பாபா சாஹேப் அம்பேத்கர் மனசில் வச்சுக்கிட்டேன். அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம எழுதுவோம். இது இந்த கிட்டத்தட்ட வாழ்வா சாவ மாதிரி இந்த படம் வரட்டும். வந்ததுக்கப்புறமா நம்ம மாரி செல்வராஜ் தமிழ் சினிமாவுக்கு வேணுமா வேண்டாமாங்கிறத, இந்தியன் சினிமாவுக்கு மாரி செல்வராஜ் வேணுமா வேண்டாமாங்கிறத இந்திய சமூகம் முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு எழுதப்பட்டது தான் பைசன் திரைக்கதை. அதை எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். எல்லோருக்கும் நன்றி. அதில் முக்கியமாக இந்த படத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோட ஆர்டிஸ்ட், அதில் முக்கியமான லால் சார். லால் சார் வந்து என்னோட மெட்டபர் அப்படி சொல்லலாம். என் படத்தில் வரக்கூடிய அனிமல்ஸ்லாம் இருக்குல்ல, அது மாதிரி அவர் எல்லா படத்துலையும் இருப்பாரு. அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, அந்த நாய் பூனை பூச்சி மாதிரி நீ நினச்சிக்கோ, எழுதும் போது என் பேரை எழுதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த கதையை, அந்த முழு கதை கூட அவர்கிட்ட நான் சொல்லலை, என்னை நம்பி வாங்க சார் அப்படின்னு வந்தார். அவருக்கு முழு படம் பார்க்கும்போது தான் அந்த படத்தோட முழு கதை என்னன்னு தெரிஞ்சுக்கும் அவருக்கு. ரொம்ப நன்றி சார். அடுத்து அனுபமா, ரஜிஷா, 2 பேருமே. ரஜிஷா என்னோட ஆர்டிஸ்ட். அவங்க எப்போவுமே என்னை நம்புவாங்க. நான் இதான் கேரக்டர்னு சொல்லும் போதே ஒரு தயக்கம் இருந்துச்சு எனக்கு. ஒருத்தர் நம்மளே உருவாக்கிட்டு அவங்ககிட்ட போய் நம்ம மறுபடியும் போய் ஒரு பெரிய கனவோடு இருக்கவங்ககிட்ட வந்து நம்ம சொல்லி புரிய வைக்க முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட்டு தயங்கிக்கிட்டே இருக்கும்போது சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு, பட் அக்கா அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அக்கா தான் என்னோட கதாநாயகி அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையில். அதனால அவங்க துணிஞ்சு வந்துட்டாங்க. அவங்க காதுக்குள்ள மனசுக்குள்ள என்னோட ஒரிஜினல் கதாநாயகி கேரக்டர் அப்படின்னு கேட்டிருக்கு. அதனால அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அனுபமா வந்து எப்படி சொல்றது, இந்த ஸ்கிரிப்ட் வேற ஒரு டைமென்ஷன்ல இருந்துச்சு முதல்ல. அதனால அனுபவமாட்டு நாங்கள் போனோம் முதல்ல. அது என்ன டைமென்ஷன் அப்படின்னா, அது கிட்டத்தட்ட கிட்டானோட கல்யாணம், குழந்தைங்க, அந்த டைமென்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். கணவன் மனைவி அதுக்குள்ள இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதை ரொம்ப ராவா பண்ணணும், அதுக்குள்ள இருந்து கதையை எடுத்துடணும் ஆசைப்பட்டு தான் அனுபவமாட்ட போனேன். பட் ஆனால் அந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால டோட்டலி கதையை டோட்டலாக சேஞ்ச் பண்ணோம். அது இப்போவும் நாங்கள் அனுபவம் மிஸ் பண்ணாமல் அனுபவமாகவே இந்த படத்தில் செட் பண்ணிட்டோம். அது மியூசிக் ஆஃப் பண்ணுங்கப்பா. அது பேக், அது எமோஷனலாக போட்டிருக்காங்க. ஓகே, அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. அனுபவமாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அப்போ எங்களுக்கு தெரியும் என்னோட கிட்டான், பைசன், திரு, மாரி செல்வராஜ் வந்து ஒரு படம் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அதில் யாரையாவது ஒருத்தர் உறுதியாக நம்புவேன், அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபைனல் வரைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படி நான் வந்து ரொம்ப ஆணித்தரமாக நம்பின ஒரு ஆள் திரு. அவன் சப்போர்ட் பண்ணலாம் அந்த படம் எடுத்துக்கவே முடியாது. அவன்கிட்ட ஒன்று தான் சொன்னேன், இந்த படம் நம்ம 2 பேரும் சேர்ந்தா பண்ண போகிறோம். 2 விதத்தில் உனக்கும் இதுவும் ஆகலாம், எனக்கும் இதுவும் ஆகலாம், நம்ம 2 விதத்துக்கும் எதுவும் ஆகலாம் படம் முடியும் போது. அதனால் முடிஞ்சு துணிஞ்சு பண்ணுவோம்னு சொல்லி பண்ணோம். அவனுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷம். இந்த படத்தில் மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறது துருவுக்கு கிடைச்ச வெற்றி தான். ஏன்னா அவ்வளோ பெரிய உழைப்பு. ஒரு ஹீரோ ஆசைப்படுற ஒருத்தர் வந்து அவன் அந்த மாதிரி வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டு இவ்வளோ பெரிய உழைப்பை போடுவான்னு ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. முழுக்க மாரி செல்வராஜ் நம்பியே போட்டாப்புல.
அந்த உழைப்புக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிட்டு சந்தோஷம். அப்புறம் அன்னைக்கு சார் பசுபதி சார் உங்களுக்கு தெரியும். பசுபதி சார் அவருக்கு எல்லாருமே ஒரு மிகப்பெரிய பசுபதி சார் வந்து எனக்கு தெரியும். நானே வந்து நான் தான் எடுத்தேன், ஆனால் இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தான் எடுத்தோமா அப்படிங்கிற அளவுக்கு அவர் நடிச்சு வச்சிருக்காரு. இந்த படம் ஜெயிச்சிடணும், இந்த படம் வந்து எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணிடும், இந்த படம் வந்து நீ ஏற்றுக்க வச்சுக்கணும் அப்படின்னு அந்த கிளைமாக்ஸில் அப்பா உங்கள் காலில் வந்து கேட்கன்னு சொல்லும் போது நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அதிகபட்சம் எங்கள் அப்பாவோட சாயல் அந்த இடத்துல தான் தெரிஞ்சு எனக்கு. அது வரைக்கும் அவர் கிட்டானோட அப்பாவாக இருந்தார். ஃபைனலி அவர் கையை தூக்கி கூப்பிடும்போது பரியேறுமாள் அப்பாவாயிட்டாரு, கர்ணன் அப்பாவாயிட்டாரு, மாமனன் அப்பாவாயிட்டாரு. எல்லா அப்பாவும் மிக்ஸ் பண்ண ஒரு அப்பாவாக தான் அவர் நின்று நிற்பாரு. அப்போதான் என் கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த படம் ஒரு என்ன சொல்றது மக்களால் புறக்கணிக்க முடியாத படமாக மாறிடும் அப்படின்னு சொல்லி. அதனால எல்லோருக்கும் எங்கள் டீமில் வேலை பார்த்த எல்லாருக்கும் மியூசிக் டைரக்டர் நிவாஸ் பிரசன்னா என்ன சொல்றது ஒரு இராணுவம் இளம் இராணுவம் மாதிரி வேலை பார்த்தான். அவனோட பெரிய உழைப்புக்கு இந்த படத்தோட பிரம்மாண்டங்கள்ல அவனும் ஒண்ணு. அவன் பெரிய உழைப்பை போட்டாப்புல அவருக்கு ரொம்ப நன்றி. இது போக என்னோட டீம் அப்ளாஸ் அண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் ரெண்டு பேருமே வந்து மாரி செல்வராஜை முழுசா நம்பி விட்டாங்க. ஒரு பெரிய படத்தை கொடுத்த பட்ஜெட்ல நாங்க வந்து ரொம்ப முழுமையா நேர்மையா பண்ணோம். ரஞ்சித் அண்ணா அவர் எப்பவுமே என்னோட அரசியலையும் என்னோட கலையும் ரொம்ப நம்பக்கூடிய ஒரு மாமனிதர். முதல்ல இருந்தே மாரி செல்வராஜ் அப்படிங்கிறவன் அவன் நேர்மையா ஒன்று செய்வான்னு சொல்லி நம்பி விட்டாப்புல அவருக்கு இந்த வெற்றியை சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா பகிரமான இப்படிதான் போ பண்ணு, அவ்வளவுதான். பைசனும் போ பண்ணு, இவ்வளவுதான். நான் பண்ணி கொண்டு கொடுத்தது ரெண்டு முக்கியமான படைப்புகள். இந்த ரெண்டு படைப்புகளுக்கும் நீலம் ஸ்டுடியோஸ்க்கும் ரஞ்சித்தனாவுக்கு முக்கியமான பங்கு இருக்கு. அதனால இதெல்லாம் தாண்டி மக்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. ஏன்னா நாங்கள் மக்களை நம்பணும். அந்த படம் மக்களால் கொண்டாடப்பட்டிருக்கு அப்படிங்கிற சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. லவ் யூ. தேங்க்யூ. என்ன சொல்லுவாங்க என்னோட டிஓபி சைடில் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, என்னோட தம்பி, கிட்டத்தட்ட 15 வருஷம் பழக்கம். எப்படா அவன் கூட சேர்ந்து படம் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. பட் இந்த படம் அவன் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு அதிகமான உழைப்பு கேட்கிற படத்தை நம்மளை கூப்பிடுவான்னு சொல்லி பயந்த நானும் எல்லாருமே பயந்தாங்க. பட் ஆனால் மாரி செல்வராஜ் அப்படிங்கிற மேலே அவனுக்கு வந்து லவ் தான் அந்த படம். இனி எவ்வளோ லவ் பண்ணுறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் தான் அந்த படம். ஏன்னா என் எழுப்புக்கெல்லாம் ஓடி வந்து இந்த படத்தை ஷூட் பண்ணான். ஒரு மிருக மாதிரி வேலை செஞ்சோம். எல்லாருமே ஒரு கட்டற்ற காட்டில் அலைகிற மிருக மாதிரி வேலை செஞ்சோம். ஒருத்தர் முட்டிக்கிட்டோம், ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டோம், ஒருத்தர் என்ன சொல்றது ஒருத்தர் இளைப்பாக நேரமற்று காடுகளில் தெரிஞ்சோம். இந்த படம் அவ்வளோ பெரிய உழைப்பு வாங்கிச்சு. அத்தனை உழைப்புக்கும் இந்த வெற்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இளைப்பாறுதலா இருக்கு. அத்தனை மக்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. നമസ്കാരം. മാരി സാറിന്റെ മൂന്നാമത്തെ പടത്തിലാണ് ഞാനിപ്പോ അടുപ്പിച്ചഭിനയിക്കുന്നത്. എനിക്ക് മനസ്സിലായി മാരി സാറിന്റെ പട്ടികൻ എന്നെ ഉപേക്ഷിച്ചിട്ട് പടമെടുക്കാൻ പറ്റില്ല. എല്ലാ പടത്തിലും ഇതൊക്കെ വേണമെന്ന് എനിക്ക് നിർബന്ധമാണ്. ഇതില് ഈ സാധാരണ ഞാനടക്കമുള്ള ഡയറക്ടേഴ്സ് പറയുന്ന ഒരു കാര്യമുണ്ട്. ഈ നടി നടന്മാരെന്ന് പറഞ്ഞാൽ ഞങ്ങളുടെ ടൂൾസാണ്. ആ ടൂള് വെച്ചിട്ട് ഞങ്ങളിങ്ങനെ എന്തൊക്കെ ചെയ്യുന്നു. ഈ ഒരു 3 ഇഞ്ച് വലിപ്പമുള്ള നട്ട് അഴിക്കണമെങ്കിൽ 6 ഇഞ്ച് വലിപ്പമുള്ള ടൂൾ ഇട്ടിട്ട് അഴിക്കാൻ പറ്റില്ലല്ലോ. അതും ടൂള് തന്നെയാണ്. മിക്കവാറും സിനിമകളിൽ 25 വയസ്സുള്ള കഥാപാത്രത്തെ അവതരിപ്പിക്കുന്നത് 50 വയസ്സുള്ള ആളുകളായിരിക്കും. പക്ഷെ ഭാര്യയുടെ പടത്തില് ഇവരൊക്കെ ഗംഭീരമായിട്ട് അഭിനയിച്ചിട്ടുണ്ട്. പശുപതി സാറ്, ധ്രുവ്, രജിഷ, ഇവരൊക്കെ ഗംഭീര പെർഫോമൻസാണ്. ഞാനും പക്ഷെ അതിനേക്കാൾ അത്ഭുതകരമായി തോന്നി ഞാൻ ഈ കർണനിലാണ് ആദ്യം അഭിനയിച്ചു, പിന്നെ മാമനില്. ഇതിനകത്ത് മിക്കവാറും അഭിനയിച്ചിരിക്കുന്ന ആളുകളൊക്കെ തിരുനെൽവേലിയിലെ സാധാരണ ആളുകളാണ്. അല്ലെങ്കിൽ ഭാര്യയുടെ കൂടെ നടക്കുന്ന ഫ്രണ്ട്സ്, അസിസ്റ്റന്റ് ഡയറക്ടേഴ്സ്, അവരുടെയൊക്കെ പെർഫോമൻസ് കണ്ടു കഴിഞ്ഞാൽ ഞെട്ടി തകർന്ന് തരിപ്പണായിട്ട് ഓരോ കഥാപാത്രത്തിൽ ഇതാണ് വള്ളി എന്ന് പറയുന്ന എന്റെ സുഹൃത്ത്. വള്ളി അസോസിയേറ്റ് ആണ്. പക്ഷെ വള്ളിയുടെയൊക്കെ പെർഫോമൻസ് കണ്ടിട്ട് ഞാൻ ഞെട്ടിപ്പോയിട്ടുണ്ട് ഈ പടത്തില്. അപ്പൊ ഓരോ കഥാപാത്രത്തിനനുസരിച്ചുള്ള ആളുകള് തിരഞ്ഞെടുത്ത് അവിടെ നിന്ന് നോക്കി പറഞ്ഞിട്ട് നീ വാ അവരൊക്കെ ഡയലോഗ് പറഞ്ഞ കേൾക്കണം. ഞാൻ ആ കർണൻ പടത്തിലൊക്കെ പോയപ്പോ ആ നാട്ടിലുള്ള സാധാരണ ആളുകള് ഒരു സീക്വൻസ് അങ്ങനെ പറഞ്ഞു കൊടുത്ത പിന്നെ ഡയലോഗ് ഒന്നും കൊടുക്കേണ്ട കാര്യമില്ല, അവര് പറഞ്ഞോളും കാട്. അത് ജന്മന കലാകാരന്മാരായിട്ടുള്ള ആളുകളാണ് ഈ മാരിയുടെ നാട്ടുകാരും ഒക്കെ.
ഏതായാലും ഗംഭീരമായിട്ടുള്ള പടം അല്ലേ, എല്ലാവർക്കും ഒരു ഫീലാണ്. ഗംഭീരമായിട്ട് ഇനിയും ഒരുപാട് ഈ പടം ഓടും. ഇനിയും ഒരുപാട് നല്ല പടങ്ങൾ എടുക്കാനും എന്നെ അഭിനയിപ്പിക്കാനും ഒക്കെ വാരിസ് സാറിന് ഭാഗ്യം ഉണ്ടാകട്ടെ. ഓൾ ദി ബെസ്റ്റ്. താങ്ക് യു. எல்லாருக்கும் நன்றி. நத்திங் டு சே மச், it is our duty to do this. முக்கியமாக என்ன சொல்லணும்னா, wonderful audience. நான் இது வரைக்கும் பார்த்ததில் பெஸ்ட் ஆடியன்ஸ் இருந்தது. You guys, I enjoyed it. I liked it. ஏன்னா அதுதான் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வேணும் இல்லையா? நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ணாலும் அட்லீஸ்ட் அதை பார்த்து கைத்தட்டுறது தான், வேற என்ன வேணும்? அதுதான் ஆர்டிஸ்ட்டுக்கு சம்பளம், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் a wonderful audience. എല്ലാവർക്കും നമസ്കാരം. എനിക്കറിയില്ല മലയാളി ഓഡിയൻസിന് എന്തായിരിക്കും, അവർക്ക് കൈ അടിക്കാൻ ഇച്ചിരി ഒരു ബുദ്ധിമുട്ടുണ്ട്. നമ്മൾ കുറച്ചും കൂടെ ഇങ്ങനെ ഇരിക്കുന്നതാണ്. പക്ഷെ വാട്ട് ആൻ ഓഡിയൻസ് യു ഹാവ് ബീൻ, ആൻഡ് ഐ എം സോ ഹാപ്പി ആൻഡ് ഐ എം സോ പ്രൗഡ് ദാറ്റ് we could bring Bison to you all. നല്ലൊരു സിനിമ ചെയ്യാൻ പറ്റുക, നല്ലൊരു കഥാപാത്രം ചെയ്യാൻ പറ്റുക, ആൻഡ് എസ്പെഷ്യലി അണ്ടർ സച്ച് എ ബ്രില്യൻ ഡയറക്ടർ, അതൊരു ഭാഗ്യമാണ് ഒരു ആർട്ടിസ്റ്റിനെ സംബന്ധിച്ച്. അപ്പം വി ഹോപ്പ് that we have delivered a good film, and we hope that you as audiences are gonna spread the word and this film will reach the masses. ഒരുപാട് നന്ദി വീണ്ടും ഇവിടെ വന്നതിന്. ഇനിയും നല്ല സിനിമകൾ ചെയ്യാൻ ഞങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും സാധിക്കട്ടെ, നമുക്ക് എല്ലാവർക്കും സാധിക്കട്ടെ. ഇനിയും ഒരുപാട് നല്ല കഥാപാത്രങ്ങൾ ചെയ്യാൻ സാധിക്കട്ടെ. താങ്ക് യു സോ മച്ച് ഗൈസ്. ഗുഡ് നൈറ്റ്. Thank you so much team. Thank you everyone for coming. In the Mari sir ഒരു interview കൊടുത്തപ്പോൾ one of the questions was സാറിന്റെ mentor റാം സാറിന്റെ അടുത്ത് എന്താണ് സാർ പഠിച്ചതെന്നൊരു ക്വസ്റ്റ്യൻ ചോദിച്ചിട്ടുണ്ടായിരുന്നു. And his answer was courage. And I think that's something we will take away from this day, sir. And for all the stories that you have given us, for all the courage that you have instilled in a lot of people like us. And we truly believe we love you. Kerala loves you.